வெல்கம் டு ஆல். நம்ம அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி சர்வேயருக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வரையும் பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துட்டு பாருங்கள். ஆல்ரெடி வீடியோ கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் டைமென்ஷனிங். அதாவது டைமென்ஷனிங்கில் வந்துட்டு 2 பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடிச்சாச்சு. இப்போ பார்க்க போகிறது செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? மெத்தட்ஸ் ஆஃப் டைமென்ஷனிங், அதாவது டைமென்ஷனிங் பண்ணுறதுல என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏன் டைமென்ஷனிங் பண்ணுறோம், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போது நம்ம எந்த ஒரு பொருளையும் மேனுஃபேக்சர் பண்ணாலும், பொதுவாக எந்த ஒரு பொருளை நீங்கள் தயாரிக்கும் போதும் எந்த ஒரு அளவுகளும் இல்லாமல் அந்த பொருட்களை தயாரிச்சிட முடியாது. ஏதோ ஒரு டைமென்ஷனில் ஏதோ ஒரு ஷேப்பில் ஒரு பொருளை தயாரிச்சிட முடியாது. எக்ஸாம்பிள், நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டம்ளர் இருக்குது. அந்த டம்ளர்ன்றது எவ்வளோ வந்துட்டு கொள்ளளவு கொண்டதாக இருக்கும், அதாவது அதில் எவ்வளோ ml ஆஃப் வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். தென் அதனுடைய அப்பர் டயா எவ்வளோ, லோவர் டயா எவ்வளோ, அதனுடைய பாட்டம்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். நம்ம வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸில் வைக்கும்போது கரெக்டாக செட்டில் ஆகுற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு சில நுட்பமான தகவல்களை கொண்டு தான் ஒரு சின்ன டம்ளரே நம்ம வடிவமைக்கிறோம். இதே மாதிரி தான் நான் சொன்னது எக்ஸாம்பிள். இதே மாதிரி தான் ஒவ்வொரு பொருட்களுமே. எந்த ஒரு பொருளும் தயாரிக்கப்படுகின்ற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, உற்பத்தி செய்யப்படுகின்ற வேறு எதனா பொருளாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்துட்டு அளவு குறியீடுகளின் படி தான் வந்து சரியாக உற்பத்தி பண்ணுறாங்க. மேனுஃபேக்சர் பண்ணுற எல்லா பொருட்களுமே இந்த அளவில் தான் இருக்கணும் என்பதை அடிப்படையாக கொண்டு தான் அனைத்து பொருட்களும் உற்பத்தி செய்யப்படுகிறது. எக்ஸாம்பிள், ஒரு பிளேட் இருக்குது, இல்லை ஒரு கப் இருக்குது, இல்லை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு பென்னாக இருக்கலாம். அந்த பென்னுக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க, அதனுடைய டயா இவ்வளோ இருக்கணும். அந்த பால் பாயிண்ட் பென் இருக்குல்ல, அதனுடைய அந்த நிப்பு இருக்குல்ல, அதனுடைய டயா எவ்வளோ இருக்கும், அதில் எவ்வளோ டயா உள்ள பாலை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லி ப்ரிப்பேர்டான ஒரு டைமென்ஷன்ஸில் தான் எந்த ஒரு பொருட்களையுமே என்ன பண்ணுறாங்கன்னா ரெடி பண்ணுறாங்க. உற்பத்தி, அதாவது பொருட்களில் வந்து அளவு இல்லாமல் உற்பத்தி செய்கிறது அப்படின்றது ஒரு நடக்காத விஷயம். ஒரு பொருட்களை அளவுகள் இல்லாமல் உற்பத்தி செய்கிறது அப்படின்றது நடவாத செயல். ஏன்னா ஒரு பொருளுக்கு குறிப்பிட்ட வடிவம், அளவுகள் கொடுத்து உற்பத்தி பண்ணும்போது தான் எல்லா பொருட்களும் ஒரே மாதிரியாகவும் ஒரே டைமென்ஷன்லேயும் ஒரே வடிவத்தோட ஒத்த அளவுகளில் நம்மளால் பெற முடியும். அளவுகள் இல்லாமல் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் குறிப்பிட்ட வடிவம் கொண்டதாக இருக்காது. ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு வடிவம் கொண்டதாகவும் அளவுகள் கொண்டதாகவும் காணப்படும். சரியா? ஸோ பொறியியல் துறையாக இருக்கட்டும், அதாவது இன்ஜினியரிங் செக்டர்ஸில் மெக்கானிக்கல் ஆர் சிவில் எங்கேயா இருந்தாலும் சரி, ஒரு பில்டிங் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த டைமென்ஷனில் இந்த சைஸில் போட்டு தான் ரூமை வந்து நம்ம ரெடி பண்ணணும். இல்லைனா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் ரெடி பண்ணுறோன்னா கூட இவ்வளோ டயர்ஸ் இருக்கணும், இவ்வளோ லென்த் இருக்கணும், இந்த சைஸில் தான் அந்த பொருட்களை வந்துட்டு ரெடி பண்ணணும் அப்படின்ற எல்லாமே டிசைன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அதனுடைய ப்ரொடக்ஷனே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பொறியியல் தொழிற்சாலைகளில் அனைத்து தயாரிப்புகளும் பொருளின் அல்லது உற்பத்தி செய்யப்படுகின்ற தொழில்நுட்ப அளவு குறியீடுகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அதாவது எந்த ஒரு பொருளை உற்பத்தி பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு அளவு குறியீடுகள், அதாவது டைமென்ஷன்ஸ் இருக்கும். அந்த டைமென்ஷன்ஸோடு தான் மேனுஃபேக்சரே பண்ணுவாங்க. அதை தான் அங்கே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. தென் இதன் மூலயமா வந்துட்டு, அதாவது தொழில்நுட்ப அளவு குறியீடுகள், அந்த டைமென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதன் மூலயமா ஒரு பொருள் என்ன ஷேப்பில் இருக்குன்றதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதனுடைய வடிவம் என்ன, அளவு என்ன, டாலரன்ஸ் என்ன, அந்த பொருட்கள் எந்த அளவு ஃபினிஷிங் ஆகிருக்கு, இல்லை அதில் வேறு என்னென்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது தான் இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. தேர்ட் பாயிண்ட், யூஸ்வலாகவே ஒரு ட்ராயிங் நம்ம வரையும் போது என்ன பண்ணுவோம்னா, ஒரு பில்டிங் பிளான் வரைகிறோம் அப்படின்னா அந்த பிளான் வரைவோம், அதுக்கு மேலே எலிவேஷன் வரைவோம், தென் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ஸில் வந்து கட் பண்ணி செக்ஷன் வியூ வந்து காட்டுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி காட்டுறாங்க, ஒரு பொருள் இருக்குது, அதனுடைய உருவங்கள் வடிவங்களை வந்துட்டு பல்வேறு வகை தோற்றங்களாக காட்டுறாங்க. ஒரு சின்ன பிளான், ஒரு வீடு இருக்குது, அந்த வீடை எப்படி காட்டலாம், பிளானாக காட்டலாம், எலிவேஷனாக காட்டலாம், செக்ஷனாக காட்டலாம், 3 வடிவங்களை காட்ட முடியும். அதே மாதிரி எந்த ஒரு வடிவமாக இருந்தாலும் சரி, அது பல்வேறு வகை தோற்றங்களாக காட்டப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன வகை தோற்றங்கள் அப்படின்னா, ஆர்த்தோகிராஃபிக் வடிவங்கள், தென் பிக்சோரியல் வடிவங்கள், பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வடிவங்களை வந்து காட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை மட்டும்தான் காட்டுவாங்களா அப்படின்னு கிடையாது. 3த்தையும் முடிச்சுட்டு அதுக்கான அளவுகள், அதாவது டைமென்ஷன்ஸை வந்து 3த்துலேயுமே வந்து குறிச்சிருப்பாங்க. சரியா? 3 வடிவங்களில் காமிச்சிட்டு, ஒரு தோற்றத்தை 3 வடிவங்களில் ஒரு வடிவத்தை 3 தோற்றங்களில் காமிச்சிட்டு அதற்கான டைமென்ஷன்ஸோடு கொடுக்கும்போது அதை பற்றின ஒரு தெளிவான
டெசிஷன் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஒரு வீடுன்னு இருக்குது, அதனுடைய பிளானை காட்டும்போது இந்த ரூமுடைய சைஸ் இவ்வளோ தான் அப்படின்றது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனுடைய எலிவேஷனல் வியூ காட்டும்போது அதனுடைய ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் இருக்கும் அப்படின்றத காட்ட முடியும். அதனுடைய செக்ஷனல் வியூஸை வந்து காட்டும்போது ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ஸில் கட் பண்ணி செக்ஷனல் வியூவை காட்டும்போது கட் பண்ணி உள்ளே போனால் இந்த பொசிஷனில் தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அது அளவுகளோடு குறிப்பிடும்போது இன்னும் வந்துட்டு அது என்ன ஹைட்டில் இருக்கும், என்ன சைஸில் இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அதாவது டைமென்ஷனிங் கூட வந்துட்டு ஒரு சில டெஃபினேஷன்ஸை ரிலேட் ஆகிருக்கு. அதாவது அளவீடுகள் தொடர்பான வரையறைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை பற்றி இப்போ வந்து பார்க்க போகிறோம். யூஸ்வலாக அளவுலாம் என்ன அப்படின்றதுனா ஒரு இதுதான் ட்ராயிங்கு. இந்த ட்ராயிங்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அளவுகளை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அளவுகளை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எண்களால். அளவுகள் எப்படி கொடுத்துருக்காங்க, எண்களால் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பர்டிகுலர் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு 1/100 அப்படின்னு எடுத்துக்கேன் சரியா. அதாவது வந்துட்டு 1 மீட்டர் அப்படின்றத வந்துட்டு நான் என்ன 10 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன் சரியா. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அளவுகள் இது ஒரு எண் மதிப்பு. அளவுகளை நம்ம எப்படி கொடுக்குறோம், ஒரு எண் மதிப்பாக கொடுக்குறோம். அந்த எண் மதிப்பை எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா தகுந்த அலகால்னால் கரெக்டான யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி அந்த இடத்துல கொடுக்குறோம் சரியா. அதை வந்து சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. இது ஒரு எண் மதிப்பு அளப்பதன் தகுந்த அளவுகால் அறிவிக்கப்படுகிறது. நம்ம அளக்கிறத பர்டிகுலரான யூனிட்டால் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து தெரிவிக்கிறாங்க அப்படின்றது. இந்த ஒரு ட்ராயிங் இருக்குது, அந்த ட்ராயிங்கில் நான் யூனிட்ஸை வந்து எப்படி காட்டுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இதுதான் ட்ராயிங். இதில் வந்து நான் யூனிட்டை வந்து காட்ட போகிறேன். எப்படி காட்ட போகிறேன் அப்படின்னா இப்படி காட்ட போகிறேன் சரியா. இதுதான் என்னுடைய யூனிட். டைமென்ஷனிங் மெத்தட். இந்த தொழில்நுட்ப வரைபடங்களில் நான் வந்துட்டு ஒரு அலகை வந்து குறிப்பிட போகிறேன் சரியா. அளவை வந்து குறிப்பிட போகிறேன். அந்த அளவை ஃபஸ்ட்டு கோடுகள், இதுதான் கோடு. இது வந்து குறியீடு, ஆரோ மார்க்ஸ் இருக்கு இல்லையா, அதை குறியீடுன்னு சொல்லுவாங்க. தென் குறிப்புனா அது எவ்வளோ அப்படின்றத நோட் எழுதுகிறோம் இல்லையா, அது இப்போ 40 mm இருக்கலாம் இது சரியா. இந்த மாதிரி தான் குறிப்பிடுறாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. தொழில்நுட்ப வரைபடங்களில் அந்த அளவுகள் இருக்கு இல்லையா, அந்த அளவுகளை கோடுகள், குறியீடுகள் மற்றும் குறிப்புகள் மூலயமா வந்துட்டு குறிப்பிடுறதா சொல்லியிருக்காங்க. தென் எலமெண்ட் ஆஃப் டைமென்ஷனிங் உடைய எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது டைமென்ஷனிங் பண்ணுறதுல டைமென்ஷனிங்னா அளவுகள் வந்து குறிப்பிடுறாங்க இல்லையா, அதில் வெவ்வேறு வகையான கோடுகள் வந்து பயன்படுத்துவோம் இல்லையா. அதை பற்றி இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி வந்து எக்ஸ்டென்ஷன் லைன், டைமென்ஷன் லைன், லீடர்ஸ் லைன், டெர்மினேஷன் லைன் அண்ட் ஸ்டார்டிங் லைன் சொல்லுவாங்க சரியா. இது மாதிரி வந்துட்டு ஒரு 5 வகையான பாயிண்ட்ஸை வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் லைன்ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, தெளிவாக தெரியும். இதுதான் எக்ஸ்டென்ஷன் லைன். ஒரு வரைபடம் இருக்குது, அதற்கு செங்குத்தாக நீட்டப்பட்ட கோடுகளை என்ன லைன் சொல்லுவாங்கன்னா எக்ஸ்டென்ஷன் லைன் சொல்லுவாங்க. ஒரு சில இடங்களில் இந்த எக்ஸ்டென்ஷன் லைன் சாய்வான பகுதிகளை குறிப்பிடும்போது இந்த மாதிரி சாய்வாகவும் போட்டு அந்த எக்ஸ்டென்ஷன் லைன்ஸை வரைவாங்க சரிங்களா. பொருட்களுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது எது அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் லைன். இது வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் லைன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இதுவும் தான் எக்ஸ்டென்ஷன் லைன். ஓகேவா. ஓகே, இது உருவத்தில் இருந்து வெளியே நீட்டப்பட்டிருக்கும் ஒரு மெல்லிய கோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு டிராயிங்குக்கு அந்த டிராயிங்கிலேருந்து வெளியே நீட்டப்பட்டிருக்கின்ற ஒரு மெல்லிய கோடு தான் எக்ஸ்டென்ஷன் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இது இந்த டைமென்ஷன் லைன்ஸையும் தாண்டி காணப்படும். இது டைமென்ஷன் லைன், இந்த லைன்ஸை தாண்டியும் என்ன பண்ணும், இது வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே சமயம் இது உருவம், இதுதான் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு செங்குத்தாக இருக்கும் சரியா. நெக்ஸ்ட்டு ஒரு சில இடங்களில் சாய்வாகவும் இதை வரையலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு இல்லையா, இந்த ட்ராயிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து டைமென்ஷனை வந்து மார்க் பண்ணணும். இந்த இடத்துல வந்து என்னால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து மார்க்கிங் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் இந்த எக்ஸ்டென்ஷன் லைன்ஸை சாய்வாகவும் வரையலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் லைன்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலாக இருக்கும். இந்த லைனும் பேரலாக இருக்கும். ஆனால் அது உருவத்திற்கு எப்படி இருக்கும்னா பர்பண்டிகுலராக இருக்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது வந்து பொதுவாக உருவத்திற்கு செங்குத்தாக இருக்கும், ஆனால் சரிவுகளில் வந்துட்டு எப்படி இருக்கும்னா சாய்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கொன்று இணையாகவும் இது வந்து காணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தென் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்னா இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் சரியா. இந்த ட்ராயிங்கை பார்க்கும்போதே ரொம்ப நல்லா தெரியும்.
தேவைப்படும் பொழுது, அதாவது எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடங்களில் செய்முறை நோக்கத்திற்காக நீட்டப்பட்ட கோடுகள். இதுதான் நீட்டப்பட்ட கோடுகள். இவை ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் பொழுது, சரியா, இது ஒன்று வெட்டிக்கும் பொழுது வெட்டப்பட்ட புள்ளியிலும் இதை வரைகிறாங்க. அதுக்கு பேர் என்ன லைன்ஸ் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ப்ரொஜெக்ஷன் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போது ப்ரொஜெக்ஷன் லைன்ஸ்னால் என்னென்னா, நம்ம டைமென்ஷன்ஸை குறிக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்னா ரொம்ப யூனிக்காகவும் நீட்டாகவும் என்ன பண்ணுவோம், குறிப்போம். ஆனால் ஒரு சில இடங்களில் என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா டைமென்ஷன் லைன்ஸை ஒன்று கட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, அந்த இடங்களில் இந்த ப்ரொஜெக்ஷன் லைன்ஸை வரைவாங்க. டைமென்ஷன் கோடுகளின் குறுக்கே வரையக்கூடாது. ஆனால் எங்கே அவ்வாறு இயலவில்லையோ, இப்போது டைமென்ஷன் லைன்ஸை ஒன்றோட ஒன்று கிராஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம வரையக்கூடாதுன்றதை சொல்லுவாங்க. இப்போது இது ஒரு டைமென்ஷன் லைன், இது ஒரு டைமென்ஷன் லைன், இது ஒரு டைமென்ஷன் லைன். இந்த டைமென்ஷனை நான் குறிக்கணும் போது ஆட்டோமேட்டிக்கலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல க்ராஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி க்ராஸ் பண்ணக்கூடாது. சரியா, ஆனால் எங்கு தேவைப்படுகிறதோ கிராஸ் ஆகக்கூடாது தான். ஆனால் எங்கே அவ்வாறு இயலவில்லையோ, க்ராஸ் பண்ணாமல் போட முடியாது, இந்த டைமென்ஷனை குறிக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலைகளில் இதை கொடுத்துருப்பாங்க. அது என்ன லைன்னா ப்ரொஜெக்ஷன் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. தென் டைமென்ஷன் லைன். டைமென்ஷன் லைன்ஸ்னால் யூஸ்வலாக எப்பயும் போடுற லைன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ஒரு உருவம், இதுக்கு கீழே வரைகிறோம் இல்லையா, இதுதான் டைமென்ஷன் லைன் சொல்லுவாங்க. இது ரொம்ப சிம்பிள். டைமென்ஷன் லைன் என்பது உருவத்திற்கு இணையாக வரையப்படுகின்ற கோடுகள் தான். இதனுடைய எட்ஜஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அம்புக்குறிகள் கொடுத்துருப்பாங்க. இந்த அம்புக்குறிகள் 3 வகைகளில் இருக்கும். ஒன்று ஓப்பன், தென் க்ளோஸ்ட், தென் ஃபில்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகைகளில் இருக்கும். ஒரு சில இடங்களில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அம்புக்குறிகளை குறிப்பிடுறதுக்கு போதுமான இட வசதி இருக்காது. அந்த மாதிரியான இடங்களில் இந்த மாதிரி சாய்வு கோடுகளும் புள்ளிகளும் கொடுத்துருப்பாங்க. இந்த புள்ளியானது 3 மில்லிமீட்டர் விட்டம் கொண்டதாக இருக்கும். அதே மாதிரி இந்த சாய்வு கோடுகளை கொண்டு குறிப்பிடும்போது இது 45 டிகிரி அடைவுடைய சாய்வு கோடுகளை குறிப்பிடுவாங்க. இவ்வளோதான். அதே மாதிரி இந்த அம்புக்குறிகள் இருக்கு இல்லையா, இந்த அம்புக்குறிகள் 15 டிகிரியிலிருந்து 90 டிகிரி வரை கோண அளவுகள் கொண்டதாக வரையப்படுகிறது. 15 டிகிரிலேருந்து 90 டிகிரிக்குள்ளே எந்த கோணம் வேணாலும் இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி வரையலாம் இது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதை தான் இந்த இடத்துல ட்ராயிங் கொடுத்துருக்கேன். இது 15 டிகிரி, இது 90 டிகிரி. இதுக்கு நடுவில் எந்த கோண அளவுகளோடையும் இந்த அம்புக்குறிகளை நம்மளால் வரையலாம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. டைமென்ஷன் லைன்ஸை பொறுத்த வரையும் மெல்லியான தொடர்ச்சியான கோடுகள், அந்த கோடுகளுடைய முனைகளில் அம்புக்குறிகள் இடப்பட்டிருக்கும். அப்படி இல்லைன்னா சாய்வான கோடுகள் இருக்கும், இல்லை புள்ளிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேறு வழி இல்லை என்றால் அளவு கோடுகள் மற்ற அளவு கோடுகளை வெட்டி கொண்டு அல்லது குறுக்கே செல்லலாம். ஆக்சுவலி இந்த பாயிண்ட்டு இங்கே வர வேண்டியது. சரியா, ப்ரொஜெக்ஷன் லைன்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துல வரும். ஆனால் எப்பயுமே டைமென்ஷன் லைன்ஸ் ஒன்று வெட்டிக்கவே கூடாது. அந்த மாதிரி தான் நம்ம வரையணும். இன்கேஸ் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அளவுகளை குறிக்கவே முடியலன்ற பட்சத்தில் இவை ஒன்றை ஒன்று குறுக்கே வெட்டி கொண்டு செல்லலாம் அப்படின்ற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. அதே மாதிரி டைமென்ஷன் கோடுகளை பொறுத்தவரையும் கண்டினியூஸ் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்ற பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. எப்பயுமே ஹிடன் லைன்ஸை டைமென்ஷன் லைன்ஸாக வரையவே கூடாது. சரியா, அந்த மாதிரி நம்ம ஆரோ மார்க்ஸ் வரையும்போது இவ்வளோதான் ஸ்பேஸிங். இதுக்கு நடுவில் என்னால் ஆரோ மார்க்கை வரைய முடியல அப்படின்ற சூழ்நிலையில் நீங்கள் வெளிப்புறமாக ஆரோ மார்க்கை வரையலாம். இந்த மாதிரி ஆரோ மார்க்ஸை வரையலாம். எங்கே அப்படின்னா போதுமான இடவசதி இல்லை அப்படின்ற பட்சத்தில் மட்டும். தென் லீடர் லைன்ஸ், இதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருப்போம், அந்த ட்ராயிங்குடைய பர்டிகுலரான வேர்ட்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்காக, எக்ஸாம்பிள் விண்டோஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காகவும் சன்ஷேட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரியான ஒரு சில லைன்ஸை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சின்ன ஆரோ மார்க்ஸ் போட்டு அங்கேருந்து லைனை இப்படி ப்ரொஜெக்ஷன் பண்ணி இந்த இடத்துல எழுதியிருப்பீங்க. சன்ஷேட் அப்படின்றத எழுதியிருப்பீங்க, அதனுடைய அளவை கீழே குறிப்பிட்டிருப்பீங்க. சரியா, இந்த லைனுக்கு பேர் என்ன அப்படின்னா லீடர் லைன். சரியா, இது ஒரு மெல்லிய நீண்ட கோடு. சரியா, இது ஒரு தின் ஸ்ட்ரைட் லைன், மெல்லிய நீண்ட கோடு. சரியா, அது ரொம்ப முக்கியம். என்ன டைப் ஆஃப் லைன்ஸ் அப்படின்றது ரொம்ப கேட்பாங்க. டைமென்ஷன் லைன் என்ன லைன், லீடர் லைன் என்ன லைன் அப்படின்றத கேட்பாங்க. இது எந்த அம்சத்திற்காக வரையப்படுகிறதோ அதன் குறிப்பு மற்றும் அளவுகள் இந்த கோட்டுடன் குறிக்கும் அப்படின்னு இருக்காங்க. இதை எதுக்காக நான் கொடுத்துருக்கேன்னா ஏதோ ஒரு பேரை குறிப்பிடுறதுக்காகவோ இல்லை அளவு குறிப்பிடுறதுக்காகவோ கொடுத்துருக்கேன்.
அதனுடைய இறுதியில் அந்த அளவுகளோ இல்லைன்னா வந்துட்டு அந்த பேர் எதுக்காக கொடுக்குறோம், அந்த அம்சத்தை குறிக்கிறதுக்காக அதனுடைய பேரோ அங்கே எழுதியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும் ப்ரொஜெக்ஷன் லைன்னா என்ன, லீடர் லைன்ஸ்னால் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருந்ததுன்னா இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். தென் ஆரம்பத்தில் அல்லது முடிவில் குறியீடு செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. டெர்மினேஷன், அதாவது சொல்லி பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஒரு டைமென்ஷன் லைனுடைய ஸ்டார்டிங்லையும் சரி எண்டுலேயும் சரி என்ன போடுவீங்க, அம்புக்குறிகள் போடுவாங்க இல்லையா. அந்த அம்புக்குறிகள் எப்படி இருக்குன்னா அங்கே லைன் இருக்கு இல்லையா அதனுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். வரைபடத்தின் அளவிற்கு ஏற்ற விகிதாச்சாரத்தில் அம்புக்குறியினுடைய தலைகள் வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அம்புக்குறிகள் போடுவதற்கு சரியான இடவசதிகள் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணும், சாய்வு கோடுகளோ புள்ளிகளோ வந்து வரையலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், அம்புக்குறிகள் இருக்கு இல்லையா அதனுடைய கோணம் எவ்வளோ இருக்குன்னா 15 டிகிரிலேருந்து 90 டிகிரிக்கு நடுவில் இருக்க மாதிரி அந்த உட்கோணம் என்னப்படுவது அப்படின்றது என்னென்னா இது ஒரு லைன் இது ஒரு லைன் இது ஒரு லைன், இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட கோணம் 15 டிகிரியில் இருந்து 90 டிகிரிக்குள்ளே இருக்கலாம், நடுவில் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற அளவில் வந்துட்டு வரையணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவை திறந்தோ மூடியோ அல்லது மூடிய மற்றும் நிரப்பப்பட்ட நிலையிலோ காணப்படலாம். தோற்கல்லையா, இது திறந்த, இது மூடிய, இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏ வந்துட்டு ஓப்பன், திறந்த, மூடிய மற்றும் நிரப்பப்பட்ட. ஓகேவா. நெக்ஸ்ட் என்னென்னா இந்த இன்க்ளைன்டு லைன் இருக்குல்ல அது வந்து 45 டிகிரி ஆங்கிள்ஸில் இருக்கணும் அப்படின்றத அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகே. திறந்தோ மூடியோ அல்லது மூடிய மற்றும் நிரப்பப்பட்ட நிலையில் இவைகள் இருக்கலாம். சாய்வு கோடுகள் 45 டிகிரிக்கு சாய்வாக சிறிய கோடாக வரையப்படுகிறது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா, இது வரையும் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைமென்ஷனிங் இருக்கு இல்லையா அதில் வந்து என்னென்னா அலைன்டு சிஸ்டம் அண்ட் யூனிடைரக்ஷனல் சிஸ்டம்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, சேம் அதே இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது வரைபடத்தில் அளவீட்டு மதிப்புகளை குறித்தல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எல்லா மதிப்புகளையும் நம்ம வரைபடத்தில் வந்து குறிக்கிறோம். அப்படி குறிக்கும்பொழுது நம்ம ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப நீட்டாகவும் குறிக்கணும். அது எதில் அப்படின்னா மெயின் ட்ராயிங்ஸ், அதாவது மூல வரைபடம்னு சொல்லுவாங்கள்ல, முதல்ல வரையப்படுகின்ற ஒரு வரைபடம். அதுலேருந்து நம்ம மல்டி லெவல் காப்பீஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த மூல வரைபடத்தில் நம்ம அளவுகளை குறிக்கும்பொழுது ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும், அதாவது நெக்ஸ்ட் ஃப்யூச்சரில் நம்ம ஜெராக்ஸ் பண்ணும்போது அந்த டைமென்ஷன்ஸ் வந்து தெளிவாக தெரிகிற அளவுக்கு குறிப்பிடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படி குறிப்பிடணும் என்ன பண்ணணும், ஒவ்வொரு எழுத்துக்களையும் எண்களையும் என்ன பண்ணணும், சரியான அளவுகள் மற்றும் வந்துட்டு ஓவர் ஷேடிங்ஸ் இல்லாமல் ஒன்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கணும், தெளிவாக நீட்டாக தெரிகிற மாதிரி எழுதணும் அப்படின்றதான் கொடுத்துருப்பாங்க. வரைபடத்தில் மற்ற பிற கோடுகள் குறுக்கிடக்கூடாது. இப்போ தான் நம்ம படித்தோம், ப்ரொஜெக்ஷன் லைன்ஸில் வந்து படிக்கும்போது படித்தோம். அளவு கோடுகள் வந்து வரையும் போது ஒரு கோடுகள் இன்னொரு கோடுகளை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கட் பண்ணிட்டு போகக்கூடாது. அப்படி கட் பண்ணிட்டு போகும்போது என்னென்னா அந்த இடத்துல நமக்கு என்ன வரும் அப்படின்னா ரீட் பண்ணுறதுல ஒரு சில மிஸ்டேக்ஸ் வரும். சரியா, ஸோ வரைபடத்தில் வந்து கோடுகள் வந்து ஒன்றை ஒன்று வந்து வெட்டி கொள்கிற மாதிரியான கோடுகள் வரையக்கூடாது. அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரியா, அதை வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. வரைபடத்தில் மற்ற பிற கோடுகள் என்ன பண்ணக்கூடாது, குறிக்கிடக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தென் மெத்தட்ஸ் ஆஃப் இண்டிகேட்டிங் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மதிப்புகளை நம்ம குறிப்பிடும்போது எத்தனை வகைகள் இருக்குன்னா 2 வகைகள் இருக்குது. என்னென்ன வகைகள் சொல்லி பார்த்தா அலைன்டு சிஸ்டம் அண்ட் யூனிட் டைரக்ஷனல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 முறைகள் பயன்படுத்தப்பட்டு ஒரு வரைபடத்தில் வந்துட்டு அளவுகள் வந்து குறிப்பிடப்படுகிறது. ஃபஸ்ட்டு அலைன்டு சிஸ்டம், அளவீட்டு மதிப்புகள் இருக்கு இல்லையா அது அளவு கோட்டுக்கு இணையாக குறிப்பிடுவாங்க. இதுதான் அளவு கோடு. இது ஃபஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக புரியும். ரொம்ப வேகமாக போகிறோன்னு நினைக்க வேணாம், பார்க்காதவங்க ஃபஸ்ட் பார்ட் பாருங்கள். சரியா, இது வந்துட்டு உருவம். சரியா, இதுக்கு இணையாக இருக்கும், மையத்தில் இருக்கும். சரியா, அந்த லைனுக்கு மேற்புறத்தில் எழுதப்பட்டிருக்கும். அவ்வளோதான். அளவு கோட்டிற்கு இணையாக மையத்தில் கோட்டிலிருந்து தெளிவாக எங்கே இருக்கும், மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம வந்து படிக்கும்பொழுது என்ன படிப்போம்னா ரீடிங்ஸை படிக்கும்பொழுதோ எந்த ஒரு டீட்டெயில்ஸையும் படிக்கும்பொழுது வரைபடத்தினுடைய வலது பை பக்கத்தில் இருந்து படிக்கிற மாதிரி குறிக்க வேண்டும். அதே மாதிரி பாட்டம்ஸ்லேருந்து ரீட் பண்ணுற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. அதே மாதிரி அளவிடும் கோடுகளில் இடைவெளி இருக்கக்கூடாது. இப்போ வந்துட்டு அலைன்டு சிஸ்டம்ஸ் பார்க்கும்போது
யூனிடைரக்ஷனல் சிஸ்டம்ஸ் மெத்தட் 2 பார்ப்பீங்க. அந்த மெத்தட் 2 இருக்கு இல்லையா, இந்த அளவு கோடுகளுக்கு இடையே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சின்ன கேப் விட்டு அந்த இடங்கள்ல என்ன பண்ணியிருப்பாங்க, ரீடிங்ஸ் எழுதியிருப்பாங்க. பட் இந்த அலைன்டு சிஸ்டம்ஸில் அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸை பண்ண மாட்டாங்க. சரியா, என்ன பண்ணுவாங்கன்னா அளவு கோடுகளுக்கு நடுவே வந்து இடைவெளியே விட மாட்டாங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த முறைக்கு பேர் என்ன அப்படின்னா அலைன்டு சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அளவிடும் கோடுகளின் இடைவெளியானது இருக்காது. இவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. அளவீட்டு கோடுகள் இருக்கு இல்லையா, அந்த அளவீட்டு கோடுகளுக்கு இணையாகவே மதிப்புகளை சென்டரில் கோட்டில் இருந்து மேலே டாப்பில் வந்து எழுதுவாங்க. ரீடிங்ஸை படிக்கும்போது வலது கை பக்கத்தில் இருந்து நம்ம படிப்போம். தென் அளவிடும் கோடுகளுக்கு இடையில் வந்து இடைவெளி இருக்காது. சரியா, கோணங்களை குறிக்கிறதுக்கும் நம்ம இதே மெத்தட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம். இது வந்து அலைன்டு சிஸ்டம் சொல்லுவாங்க. யூனிடைரக்ஷனல் சிஸ்டம்ஸை போகும்போது சேம் அதே தான். சரியா, ஆனால் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா அளவீட்டு மதிப்புகள் குறிக்கும்போது படிப்பதற்கு ஏதுவாக வரைபடத்தின் கீழே குறிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ராயிங் இருக்குன்னா அந்த ட்ராயிங்குக்கு கீழே என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ரீடிங்ஸை குறிக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. கோடுகள் வந்து கிடைமட்டமாக இல்லாத அளவீட்டு கோடுகளில், அதாவது கிடைமட்டமாக இல்லாத அளவீட்டு கோடுகளில் மையத்திற்கு அதிக மதிப்புகள் குறிக்க வகையில் இடைவெளி விடப்படுகிறது. இப்போது ஹரிசாண்டலாக இருக்கும்போது நம்ம அப்படியே ரீடிங்ஸை வந்துட்டு மேலே எழுதிட்டு போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி வெர்டிக்கல் தென் இன்க்ளைன்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான அளவுகள் எடுக்கும்போது நடுவில் இடைவெளி விட்டு இந்த மாதிரி எழுதணும் அப்படின்றத அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இது வந்து யூனிடைரக்ஷனல் சிஸ்டம்ஸ் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அளவுகளை குறிக்கிறதுல ஒரு சில வகைகள் இருக்குது. அதாவது செயின் டைமென்ஷனிங்காக வந்து குறிப்பாங்க, அப்படி இல்லைன்னா பேரலல் டைமென்ஷனிங்காக குறிப்பாங்க, இல்லை டைமென்ஷனிங் ஃபார் ஸ்மால் வித் அப்படின்ற மெத்தட்ஸில் வந்து குறிப்பாங்க. அதாவது வகைகள், அளவுகளை குறித்தல வெவ்வேறு வகையான வகைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. எதுக்காக அளவுகளை குறிப்பிடுறதுக்கு இந்த மாதிரியான வகைகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, அளவுகள் குறிக்கும் பொழுது ஒரு அளவுக்கோடானது மற்றொரு அளவுக்கோட்டை க்ராஸ் பண்ணி போகக்கூடாது. அப்படி போச்சு அப்படின்னா நம்ம கொடுக்குற அளவீடுகளில் குழப்பங்கள் ஏற்படும். சரியா, வரைபடத்தை புரிதலில் ப்ராப்ளம்ஸ் வரும். சரியா, அதனால் அதை அவாய்ட் பண்ணுன்றதுக்காக ஒரு சில டைமென்ஷனிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னா செயின் டைமென்ஷனிங் அண்ட் பேரலல் டைமென்ஷனிங் அண்ட் டைமென்ஷனிங் ஃபார் ஸ்மால் வித் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். சரியா, இதை வந்து பார்த்தாலுமே தெரியும். செயின் டைமென்ஷனிங்ன்றது என்ன அப்படின்னா பக்கத்தில் சரியா தொடர்ச்சியாக பக்கத்தில் வந்துட்டு டைமென்ஷனிங் வந்து பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு இந்த போர்ஷனை வந்துட்டு இதுதான் ஒரு என்டையர் ட்ராயிங்கு. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு 5 அளவுகளை குறிக்கணும். அது எப்படி அளவீடுகளை குறிச்சிருக்காங்க அப்படின்னா முதல்ல இந்த அளவு, அப்புறம் நெக்ஸ்ட் அளவுகள், அதுக்கு அடுத்த அளவு, அதற்கு அடுத்த அளவு, அதற்கு அடுத்த அளவு. சரியா, இந்த மாதிரி குறிப்பிடுறது செயின் டைமென்ஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அளவுகளானது பக்கத்தில் ஒரே திசையில் குறிப்பிட்டிருப்பாங்க. சரியா, அதுதான் வந்துட்டு செயின் டைமென்ஷனிங் சொல்லியிருப்பாங்க. அதை எப்படி வந்துட்டு குறிப்பிடுவாங்க அப்படின்னா டாலரன்ஸை அதிகரிக்காமல் அல்லது மீறாமல், அதாவது ஒரு அளவு இருக்குன்னா அந்த அளவுகளுடைய அளவுலே இந்த அளவு தான் அப்படின்னா இதுதான் நான் அளவு குறிக்க போகிறேன்னா இதற்கு உள்ளே இதை தாண்டி போகாமல், சரியா, இந்த எல்லையை தாண்டி போகாமல் இதுக்கு உள்ளேயே சரியா தேவைப்படுகின்ற இடங்கள்ல இதை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. வேற ஒன்றும் இல்லை, உறுப்புகளினுடைய வேலைகளுக்கு ஏற்ப எந்த நம்ம பார்ட்டை மென்ஷன் பண்ணுறோமோ அந்த பார்ட்டுக்கு உள்ளேயே அதை தாண்டி போகாமல் அவைகளுக்குள்ளேயே இந்த டைமென்ஷனிங் ஆனது குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக இது ஒரே திசையில் பல அளவுகள் குறிக்கப்படுகிறது. கண்டிப்பாக இப்போ வந்துட்டு ஒரு டிராயிங் இருக்குன்னா அதனுடைய நார்த் டைரக்ஷனோ இல்லைன்னா லெஃப்ட் ஆர் ரைட் ஏதோ ஒரே டைரக்ஷன்ஸில் அதிகமான அளவுகள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் மட்டும் எத்தனை அளவுகள்லாம் ஒரு 5 அளவுகள் குறிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு இதனுடைய லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது ஒரு 3 அளவுகள் குறிச்சிருக்காங்க. பாட்டம் சைடில் ஒரே அளவுகள் மொத்தமாக குறிப்பிட்டிருக்காங்க. அப்போது பொதுவாக ஏதோ ஒரே ஒரு திசையில் பல அளவுகள் வந்து குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இந்த செகண்ட் பாயிண்டில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேரலல் டைமென்ஷனிங் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஒரு நடுவில் ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா பொதுவான அம்சத்தை அடிப்படையாக கொண்டு குறிப்பிடப்படுவதால் இவை வந்து பேரலல் டைமென்ஷனிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா சூப்பர் இம்போஸ்டு ரன்னிங் டைமென்ஷனிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி வந்துட்டு பேரலல் டைமென்ஷனிங்ன்றது என்ன அப்படின்னா அளவுகளை வந்துட்டு இந்த மாதிரி இணை கோடுகளாக பேரலல் லைன்ஸ் மூலயமா கூட்டி கொண்டே போவாங்க. சரியா, இப்போது இது 20, நெக்ஸ்ட் இருக்க அளவு கூட ஒரு 10 மில்லிமீட்டர் கூட்டினா 30 பேரலிங். அதுக்கு மேலே ஒரு நெக்ஸ்ட் அளவுகள் இருக்கும், அதை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க.
நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இருக்க அளவை இங்கே குறிப்பிடுவாங்க, அதற்கு மேலே இருக்க அளவை இந்த இடத்துல குறிப்பிடுவாங்க. லைன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பேரலல் லைன்ஸாக குறிப்பிட்டிருப்பாங்க ஒவ்வொரு அளவுகளையும். அந்த மாதிரி ஒரு அளவோட மற்றொரு அளவு கூட ஒரு மதிப்பை கூட்டுவதன் மூலயமா அடுத்த அளவானது கிடைக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு 20 மில்லிமீட்டர் இருக்கு அப்படின்னா அது கூட ஒரு 10 கூட்டும் போது நமக்கு செகண்ட் மெஷர்மெண்ட்ஸ் கிடைக்கும். அது கூட வேற ஏதோ ஒரு அளவு கூட்டும் போது தேர்ட் பாயிண்டோடைய அளவுகளானது கிடைக்கிறது. இந்த மாதிரி கூட்டல் மதிப்புல வந்து அதிகரிச்சுட்டு இருக்கும். இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பேரலல் டைமென்ஷன் சொல்லுவாங்க. பட் மேலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுவான அம்சத்தை அடிப்படையாக கொண்டு குறிப்பிடுவதால் செயின் டைமென்ஷனிங்க்கு பேரலல் டைமென்ஷனிங் அண்ட் சூப்பர் இம்போஸ்டு ரன்னிங் டைமென்ஷனிங் அப்படின்ற பெயர்கள் உண்டு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இதை வந்து நம்ம செக் பண்ணிட்டு தான் இதை வந்து படிக்கணும். சரி, இங்கிலீஷ் மீடியம் புக்ஸில் செக் பண்ணிட்டு தான் இதை வந்து படிக்கணும். ஓகே, ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அதனால் இதை மட்டும் டவுட்டில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, டவுட்டில் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் புக்ஸில் நம்ம அதை பற்றி ஃபர்தராக ரெஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறது பேரலல் டைமென்ஷனிங். அதாவது என்னென்னா, இதுவும் அதே மாதிரி தான். ஏதோ ஒரு பொதுவான ஒரு ட்ராயிங் இருக்குது, ஒரு அம்சம் இருக்குது, அதை அடிப்படையாக கொண்டு அளவுகளானது குறிக்கப்படுகிறது. அளவுகளினுடைய மதிப்புகளை சுலபமாக கூட்ட முடியும் வண்ணம் மற்றவற்றிற்கு இணையாக அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியும், ஒரு மதிப்பீடை மற்றொரு மதிப்பீட்டிற்கு இணையாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு மதிப்பீடுடன் மற்றொரு மதிப்பீட்டுடன் ஒரு சிறிய அளவை கூட்டுவதன் மூலமாக அடுத்த டைமென்ஷன் வேல்யூ கிடைக்கும். அதை தான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அளவுகளின் மதிப்பை சுலபமாக கூட்ட முடியும், கூட்டுவதன் மூலயமா நமக்கு வந்து இது வந்து கிடைக்குது. அந்த மாதிரி கிடைக்கிறது எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா இணையாக அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்றத ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டிராயிங்கில் இருந்து தான் இருக்கிற கான்செப்டை வந்து படிச்சுக்கணும். டிராயிங் தெளிவாக தெரிஞ்சதுன்னா ஈஸியாக இதை வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். சரியா, டெஃபினேஷன்ஸ் மட்டும் படிக்கும்போது நமக்கு ஒன்றும் புரியாது. என்ன இணையாக இருக்கணும், அளவுகளை கூட்டணும், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு டவுட் இருக்கும். பட் அங்கே ட்ராயிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க, டெஃபினேஷன்ஸ் என்ன, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிக்கும்போது நமக்கு ஈஸியாக வந்து கிடைக்கணும். அதே மாதிரி இந்த ட்ராயிங்லேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, ஒரே திசையில் பல அளவுகள் குறிக்கப்படுகிறது. பொதுவான ஒரு அம்சத்தை அடிப்படையாக கொண்டு, அம்சம்ன்றது என்னதுன்னா அந்த ட்ராயிங். சரியா, அந்த ஃபிகர் இருக்கு இல்லையா, அந்த ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அடிப்படையாக கொண்டு பல அளவுகள் வந்து ஒரே திசையில் குறிக்கப்பட்டிருக்கு. அப்படி குறிச்சா செயின் டைமென்ஷனிங் சொல்லுவாங்க. பேரலல் டைமென்ஷனிங்ன்றது என்னென்னா ஒரே அம்சம் தான். சரியா, ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அதை தான் வந்துட்டு அளவுகளை நம்ம குறிக்க போகிறோம். அந்த பொருளினுடைய அளவுகளை பேரலாக வந்துட்டு லைன்ஸ் போட்டு அளவுகள் வந்துட்டு ஒரு அளவுகள் கூட இன்னொரு மதிப்பை கூட்டுவதன் மூலமாக சுலபமாக மற்ற அளவுகளை என்ன பண்ண முடியும், நம்மளால் வந்துட்டு மார்க் பண்ண முடியும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. குறிப்பிடப்பட முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்னென்னா சிறிய அகலத்தை குறித்தல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து இதுதான், இந்த டிராயிங்கை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதுதான் வந்து சிறிய அளவுகளை குறித்தல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராயிங் 13 இருக்குல்ல, இதை பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு தெரியும். சிறிய அளவுகளை குறிக்கிறது, ஒரு சின்ன சின்ன இடம் இருக்கும், அந்த இடத்துல வந்துட்டு அளவுகளை குறிப்பிடுறதுக்கு ஒரு மிக சிறிய கடினமான கொஞ்சம் சூழ்நிலையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடங்களில் இது எப்படி நம்ம அந்த மார்க் பண்ணுறது அப்படின்றது இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன இடத்துல ஏரியா வந்து ஸ்மாலாக இருக்குது, அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல அம்புக்குறிகள் கண்டிப்பாக நம்மளால் போட முடியாது. அப்போ அங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா சாய்வான கோடுகள் வந்து வரையலாம். இது ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் தான். ஒரு சிறிய அகலத்தை குறிப்பதற்கு அந்த இடத்துல அம்புக்குறி தலைகள் போட முடியல அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம், சாய்வு கோடுகளை பயன்படுத்தலாம். இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 3.55 இருக்கு இல்லையா, இதுதான் சாய்வு கோடுகளை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்துட்டு மதிப்பை வந்து குறியிட்டு இருக்காங்க பாருங்க. இதை தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, வரைபட அம்சத்திலிருந்து மிகவும் தூரமாக அளவுகளை குறிப்பதை தவிர்ப்பதற்கு. இப்போ நம்ம டிராயிங்ஸே வரைவோம், அந்த டிராயிங்ஸில் எல்லாத்தையுமே நம்மளால் மென்ஷன் பண்ணிட முடியாது. ஒரு ஹவுஸ் பிளான் கூட இருந்துட்டு இருக்குன்னா எல்லாத்தையுமே வந்து பக்கத்தில் மார்க் பண்ணிகிட்டே வரும். ஒரு சில இடங்கள் என்ன இருக்குன்னா ஸ்பேசிங்ஸ் இருக்காது, ஆனால் குறிக்க வேண்டிய அளவீடுகள் இருக்கும். அப்போ நம்ம அந்த பொருள்லேருந்து கொஞ்சம் தூரமாக போயிட்டு அளவீடுகளை வந்து குறிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, வரைபட அம்சத்திலிருந்து மிகவும் தூரமாக அளவுகளை குறிப்பதை தவிர்ப்பதற்காக, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் போய் அந்த அளவை வந்து குறிக்காமல் அதை அவாய்ட் பண்ணுன்றதுக்காக அளவு கோடுகள் இருக்கு இல்லையா, அந்த அளவு கோடுகளுக்கு அருகாமையிலேயே என்ன பண்ணியிருப்பாங்க, வரைஞ்சிருப்பாங்க. ஆனால் ஃபுல்லாக வரையாமல் சும்மா ஸ்மால் டைமென்ஷனிங்கை மட்டும் வரைஞ்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள், இது வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட்டு. சரியா, அதனுடைய சைட் வியூ வந்து காமிச்சிருக்காங்க. அதனுடைய டயா என்ன அப்படின்னா 95 mm டயா. சரியா, அதே மாதிரி ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு எத்தனை டயாஸ் இருக்குன்றதை வந்து பார்க்கும். அதாவது வெவ்வேறு வகையான விட்ட அளவுகள் இருக்குது.
இது ஃபர்ஸ்ட், இது வந்து ரவுண்ட் ஷேப்பான ஒரு ஆப்ஜெக்ட் சரியா. இந்த சைடில் ஒரு அளவு இருக்குது, அது ஒரு டயா. செகண்ட் இது ஒரு டயா வரும், இது ஒரு டயா, இது ஒரு டயா. தென் உள்ளே இருக்கிறது ஒரு டயா வரும் சரியா. தென் இந்த இன்ன டயா. ஸோ இந்த மாதிரியான வெவ்வேறு வகையான அளவுகள் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த டயாவை குறிப்பிட்டிருக்காங்க. இதனுடைய மொத்த அளவு என்னவாக இருக்கும், இதிலேருந்து இது வரையும் இருக்க மொத்த டயா என்னவாக இருக்குன்னா 95 mm சரியா. செகண்ட் ஒன் இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, சென்டர் டு சென்டர் இருக்கு இல்லையா, இது எவ்வளோ தூரம் வருதுன்னா 80 mm சரியா. தென் இந்த போர்ஷன் கொடுத்துருக்காங்க, இதிலேருந்து இது வரையும் இருக்கிறது எவ்வளோன்னா 40 mm டயா. தென் உள்ளே இருக்க இல்லையா இன்னர் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 30 mm டயா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் போய் அந்த அளவுகளை நம்ம குறிப்பிடும்பொழுது என்ன வரும் நம்மளால், இதனுடைய அளவுகளை ரொம்ப தூரமாக எடுத்துகிட்டு போய் குறிக்கும்போது அதை நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ அது பக்கத்துலேயே குறிப்பிட்டால் தான் அதை வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான அளவீடுகள் வந்து பயன்படுத்துவாங்க. இதில் அளவு கோடுகள் எப்படி இருக்குன்னா ஃபுல் லைன்ஸாக போட்டிருக்க மாட்டாங்க சரியா. முழு கோடுகளாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டடான டைமென்ஷன் லைன்ஸை யூஸ் பண்ணி அதனுடைய எண்டில் வந்து ஆரோ மார்க்ஸ் வந்து போட்டிருப்பாங்க ஓகேவா. ட்ராயிங் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது வரைபட அம்சத்திலிருந்து மிகவும் தூரமாக, அதாவது ரொம்ப கொஞ்சம் தூரத்தில் போய் தள்ளி போய் அளவுகளை குறிப்பதை வந்து தவிர்ப்பதற்காக பக்கத்துலேயே இந்த மாதிரி அளவுகளை குறிக்கிறாங்க. அந்த அளவுகளை குறிக்கும் போதும் அந்த கோடுகள் இருக்கு இல்லையா, அந்த கோடுகளை வந்து முழுமையாக வரையாமல் ஷார்ட்டாகவே ஆனால் பக்கத்துலேயே வரைஞ்சி அளவுகளை குறிப்பிடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஜஸ்ட்டு இருக்க ட்ராயிங்ஸ் கூட கம்பேர் பண்ணி படித்தாலுமே ரொம்ப தெளிவாக புரியும் சரியா. சர்வேயிங்கை பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் தான் சரியா. ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணுவோன்றதை கம்பைன் பண்ணி படித்தாலே இருக்க எல்லா டைட்டில்ஸுமே 10 யூனிட்மே ஈஸியாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும், இன்க்ளூடிங் கேட் கூட. நீங்கள் கேட் லேபில் போய் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுவோன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாலுமே அந்த கேடே ஈஸியாக உங்களால் படிச்சிட முடியும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டை வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைட்டில்.